என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. நீ காரியம் ஆகுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. இப்ப கார்த்திகை மட்டும் நாங்க காப்பாத்தலன்னா நீ பிளான் பண்ண மாதிரி கௌதமியும் கார்த்திகையும் பிரிச்சு குடும்பத்தையே உடைச்சிருப்பல்ல. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி. பாவண்டி கார்த்திக், அவனை உன்கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். நீ முதல்ல காலை விடு. ப்ளீஸ் என்னதுல இருந்து காப்பாத்து இலக்கியா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, ஒரே ஒரு சான்ஸ். இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் ப்ளீஸ். இனிமே கார்த்திக் ஒரு நல்ல பொண்டாட்டியா, அத்தைக்கு நல்ல மருமகளா இருப்பேன் இலக்கியா. நான் சொல்றது நம்பு, என்ன புரிஞ்சுக்கோ இலக்கியா. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. இலக்கியா எனக்கு தாலி பிச்சை போடு இலக்கியா. தாலி பிச்சை போடு இலக்கியா. ப்ளீஸ் இலக்கியா, தாலி பிச்சை போடு இலக்கியா. ப்ளீஸ் இலக்கியா, எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு இலக்கியா. கருணை காட்டு இலக்கியா. ப்ளீஸ் இலக்கியா. சரி, நான் கார்த்திக் கிட்ட சொல்லல. ஆனா இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், பாத்துக்கோ. எந்திரி முதல்ல, எந்திரி எந்திரி எந்திரி. இங்க பாரு, நீ என் கால்ல விழுந்ததுனாலதான் நான் உன்னை கார்த்திக் கிட்ட மாட்டி விடலன்னு நினைச்சிடாத. நீ என் காலை புடிச்சு என்ன கெஞ்சினப்போ உன் முகம் மட்டும் எனக்கு தெரியல. என்ன வளர்த்து ஆளாக்குனாரே எங்க மாமா முகம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பாவம், உனக்கு அப்பாவா இருந்து அவர் என்னடி சொகத்தை கண்டாரு? காலம் பூரா நீ அவருக்கு அவமானத்தை தானே தேடி கொடுத்த. இப்ப நீ சொந்த புருஷனையே கடத்தினேன்னு சொல்லி மறுபடியும் அவர் நெஞ்சில இடிய இறக்க நான் விரும்பல. கார்த்திக்க கடத்துறதுக்கு முன்னாடி நீ பேர புள்ளைய பெத்து கொடுப்பேன்னு ஆசாசையா காத்துட்டு இருக்கிற அத்தையையும், அந்த பேர புள்ளைக்காக சிங்கப்பூர் வரைக்கும் போய் உழைச்சிட்டு இருக்கிற மாமாவையும் ஒரே ஒரு செகண்ட் நினைச்சு பாத்தியாடி? சொல்லுடி, நினைச்சு பாத்தியா? எல்லாத்தையும் விட கார்த்திக் உனக்கு என்னடி பாவம் பண்ணா? கார்த்திக் பாவம்டி. நீ காதலிக்கிற மாதிரி ஏமாத்தினாலும் அவன் உன்னை உண்மையா தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா. அந்த நன்றிக்காகவாது நீ விசுவாசமா இருக்க வேண்டாம்? சொத்துக்காக இவ்வளவு கேவலமா போவியா? நீ பண்ண அநியாயத்தை எல்லாம் கண்டுபிடிக்கும் போது உன்னை பத்தி கார்த்திக் கிட்ட சொல்லி வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி பண்ண எனக்கு மனசு வரல. இப்ப கூட உன்னை வெளியே துரத்தாம காப்பாத்துறது நீ ஆசைப்பட்ட சொத்து கிடையாது. இந்த குடும்பம் உடைஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன் என் மனசு. அத நீ புரிஞ்சுக்கோ முதல்ல. எப்படி இருந்தாலும் உன் புருஷனோட பங்கு உனக்கு வரதான போகுது. அப்புறம் ஏண்டி கௌதமோட சொத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்க? நான் மட்டும் உண்மைய சொல்லி இருந்தேன்னு வையே, எந்த சொத்தையும் அனுபவிக்க முடியாம நீ தெருவுல எல்லார்கிட்டயும் கை ஏந்திட்டு இருந்திருப்ப. ஏய், பேசுடி, பேசு. எதுக்கு அமைதியா இருக்க? என்ன அழிச்சிடுவேன், அடக்கிடுவேன்னு சும்மா குதி குதின்னு குதிப்பியே. இப்ப குதிடி, குதிடி பாக்கலாம். போனா போது பொழைச்சு போட்டோன்னு விட்டுருக்கேன். அந்த மரியாதைய காப்பாத்திக்கும். ஏய், அத்தையும் மாமாவும் ஒண்ணுக்கு 2 மருமக இருந்தும் அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. நாங்க வெளிய போனது அத்தைக்கு துன்பம்னா நீ உள்ள இருந்தே அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்க. உன்னை வெளிய துரத்துறதுக்கு எனக்கு வேற எந்த காரணமும் தேவையில்லை. நீ கர்ப்பமா இல்லங்கிற உண்மைய கார்த்திக் கிட்ட சொன்னா மட்டும் போதும், மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் நான் பொறுத்துட்டு போறத என் ஏமாளித்தனம்னு மட்டும் நினைச்சிடாத. ஒரு நாள் டென்ஷன் ஆகி நான் வெடிச்சேன், நீ செதறிடுவ. உன் வயித்துல குழந்தை இல்லைன்னு கூடிய சீக்கிரம் தெரியதான் போகுது. அதுக்கு முன்னாடி நீயே கார்த்திக் கால்ல விழுந்து உன்னை காப்பாத்திக்கோ. என்ன?
புரியுதா? இல்ல இலக்கியா, என்ன நம்ப, நான் கர்ப்பமா தான் இருக்கேன். சீ, வாய மூடு. இனிமே என்ன ஏமாத்தலான்னு மட்டும் பார்க்காத. இதோ பாரு, இதுக்கப்புறமாவது ஒழுக்கமா இருந்துக்கோ. கார்த்திக்கு உண்மையா இருக்க பாரு. இல்லன்னு வையேன், அப்புறம் நானே உண்மைய சொல்லிடுவேன். ஆமாங்க, இலக்கியாவும் கௌதமும் கார்த்திகை கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்படியோ காப்பாத்திட்டாங்க. எல்லாம் அந்த எஸ்எஸ்கே தாங்க. ச்சே. இல்லங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சரியா? கார்த்திக் தான் வீட்டுக்கு வந்துட்டானே. சரிங்க. சரி. ஆ ஆ இலக்கியா, உங்க மாமா கிட்ட தாமா பேசிட்டு இருந்தேன். இலக்கியா, ரொம்ப நன்றிம்மா. கௌதமும் நீயும் மட்டும் இல்லைன்னா கார்த்திக்கோட நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியல. உனக்கும் கௌதமுக்கும் நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? அத்தை, எனக்கு எதுக்கு அத்தை நன்றி எல்லாம் சொல்றீங்க? பரவாயில்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணி, இவளுக்கு எதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? இவ என்னமோ துப்பாக்கி எடுத்து ஃபைட் பண்ணி கார்த்திகை காப்பாத்திட்டு வந்த மாதிரி கையை பிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. கையெடுங்க முதல்ல. பைரவி, கௌதம் அவன் தம்பி மேல இருக்கிற பாசத்துல கஷ்டப்பட்டு ரவுடிங்களோட சண்டை போட்டு கார்த்திகை காப்பாத்திருக்கான். அவனை பாராட்டுறதை விட்டுட்டு இவளுக்கு மரியாதை பண்ணிட்டு இருக்கீங்க. இவள தேவையில்லாம இப்படி கொஞ்சம் போய் தான் இவள ரொம்ப ஆடிட்டு இருக்கா. பிச்சை போடுறதா இருந்தா கூட பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கௌதம்க்கு கொடுக்க வேண்டிய பாராட்ட தகுதி இல்லாத இவளுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் நம்ம கௌதம் இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியும் கூட இந்த வீட்டுக்கு வராம இருக்கான். அதுக்கு காரணமே இவதான். நம்ம கிட்ட இருந்து கௌதம பிரிச்சதும் இவதான். பைரவி, இங்க பாருங்க, கௌதம் பாசக்காரன். அவன் தான் எஸ்எஸ்கே கிட்ட இருந்து கார்த்திகை காப்பாத்திருக்கான். போதுமா? சரி, கார்த்திக்க கௌதமே காப்பாத்தி இருக்கட்டும். அதுக்கே நீங்க எப்படி துள்ளிட்டு இருக்கீங்க? உங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் கௌதமே இந்த வீட்டை விட்டு போனாரு. கார்த்திகை கடத்தின எஸ்எஸ்கே உங்க கூட்டாளி தானே? அஞ்சலிய கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சதுல ஆரம்பிச்சு என்ன கடத்துறதுக்கு திட்டம் போட்ட வரைக்கும் நீங்க அந்த எஸ்எஸ்கேவோட சேர்ந்து ஆட்டம் போட்டீங்கல்ல. எஸ்எஸ்கே எனக்கும் கௌதமுக்கும் மட்டும் கெட்டவனா இருந்துட்டு உங்களுக்கு மட்டும் நல்லவனா இருப்பானா? அதான் கார்த்திகையே கடத்திட்டான். இங்க பாருங்க, கடத்தின எஸ்எஸ்கே கிட்ட சண்டை போடுறத விட்டுட்டு கார்த்திகை காப்பாத்தினது நானா கௌதமான சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சும்மா நிறுத்துங்க. என்னால வெளிப்படையா பேச முடியாது. இருந்தாலும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கௌதம் கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்காக தானே அஞ்சலியை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. உங்களோட அந்த வன்மம் தான் இன்னைக்கு கார்த்திகை கடத்த வச்சிருக்கு. இதுக்கு மேல என்னால எதையுமே சொல்ல முடியாது. இங்க பாரு, நீ சொல்றத பார்த்தா அஞ்சலி ஏதோ கார்த்திகை கடத்தின மாதிரி பேசுற. அவ மேல ஏன் இவ்ளோ பொறாம? போயும் போயும் ஒரு கர்ப்பிணி பொண்ணு மேல உனக்கு என்ன இவ்ளோ வெறுப்பு? சரி மேடம், நான் உங்களுக்கு பொறாம பிடிச்சவளாவே இருந்துட்டு போறேன். அத்தைக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும். அவங்கள மாதிரி நீங்களும் ஒரு நாள் என்ன பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அத்தை, அஞ்சலி கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்களும் இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் வரட்டுமா? கிளம்புறியா? இல்லம்மா, நீயும் கௌதமும் இந்த குடும்பத்தை வேண்டான்னு சொல்லி வேற வீட்ல போய் இருக்கீங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே ஓடி வந்து உதவி செய்றீங்க. வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொன்னா மட்டும் பிடிவாதமா நாங்க வரமாட்டோம்னு சொல்றீங்க. அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுட்டு
நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கே வந்துடலாம்ல. ம்? என் கையில எதுவுமே இல்ல அத்தை. அந்த கடவுள் கையிலயும் உங்க புள்ள கையிலயும் தான் இருக்கு. உங்க ஆசை நிறைவேறணும்னு எனக்கும் ஆசைதான். அது நடக்கும்போது நடக்கட்டும். நான் வரேன் அத்தை. அந்த அஞ்சலிக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் அந்த வேதாளும் முருங்கை மரம் ஏறாம பாத்துக்கோங்க. நான் வரேன். சரிம்மா. நல்ல வேளை, எங்க இதையே சாக்கா வச்சு மறுபடியும் இந்த வீட்ல வந்து ஒட்டிப்பாளோன்னு பார்த்தேன். ரோஷக்காரி தான், போயிட்டா. என்ன பைரவி நீ? நீ என்ன இலக்கிய அது? கார்த்திக் கிட்ட அஞ்சலி பத்தி எதுவும் சொல்லலையா? என்னாச்சு உனக்கு? ஏன் சொல்லல? என்ன கௌதம் பண்றது? அஞ்சலி கால்ல விழுந்து மாட்டி விடாதன்னு கெஞ்சினா. அதான் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடலாமேன்னு. ஐயோ இலக்கியா, ஒரு முட்டாளா இருக்கிய நீ. அந்த அஞ்சலியை இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? அவ சரியான கிரிமினல்னு நீயே சொல்லிருக்கல, அப்புறம் எப்படி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, அவன் கால்ல விழுந்த மாதிரி விழுந்து உனக்கு ஏமாத்திருக்காவ. நீயும் அதை நம்பிட்டு வந்திருக்கிய. நான் அங்க கார்த்திக் கிட்ட உன்னை கடத்தினதா அஞ்சலி தான் சொல்ல போகும்போது நீ தான் தேவையில்லாம என்ன தடுத்த. அப்பவே தெரிஞ்சு போச்சு எனக்கு, எதையோ குழப்ப போறா அப்படின்னு. தெளிவா குழப்பிட்டேன். இல்ல, அந்த அஞ்சலியை எப்படியே விட்டா சொத்துக்காக ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாவ. அப்புறம் நீயும் அந்த வீட்டு விஷயத்துல தலையிட்டு உன் மண்டையை போட்டு உடைச்சுப்ப. எப்ப அவ தாம் புருஷனையே கடத்தினாலோ இனிமே அவளுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்பவே கார்த்திக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். கௌதம், போனை கொடுங்க. நீ போனை கொடு, போனை கொடு. ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நமக்கு தான் அஞ்சலியோட ஃப்ராட் தனம்லாம் தெரியும்ல. ஆனா கார்த்திக் அஞ்சலிய முழுசா நம்புறான். அவன் பொண்டாட்டி ரெட்டை குழந்தைய சுமக்கிறான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். இந்த சமயத்துல நம்ம போய் அஞ்சலி தான் அவனை கடத்தினான்னு சொன்னா கார்த்திக் தாங்குவானா? கண்டிப்பா அவன் உடைஞ்சு போயிடுவான் கௌதம். அஞ்சலி கர்ப்பமா இல்லங்கறத நான் உறுதியா நம்புறேன். ஒருவேளை அதுவும் அம்பலமானா கார்த்திக் எத்தனை அதிர்ச்சியை தான் தாங்குவான்? சொல்லுங்க கௌதம். என்ன இலக்கியா, எப்படி இருந்தாலும் எல்லா உண்மையும் ஒரு நாள் தெரியத்தான் போகுது. அது தானா தெரியும் போது தெரியட்டும். நாமளா எதுவுமே சொல்லிக்க வேண்டாம். கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சா ஒன்னு அஞ்சலிய கொன்னுடுவான், இல்ல வீட்டை விட்டு துரத்திடுவான். நாம வீட்டை விட்டு வந்ததே தாங்க முடியாத அத்தை, இப்ப அஞ்சலியும் வீட்டை விட்டு போய் குடும்பம் உடைஞ்சிருச்சுன்னா தாங்குவாங்களா சொல்லுங்க? இங்க பாருங்க, அஞ்சலிக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கேன். அத அவ எப்படி யூஸ் பண்றான்னு பாப்போம். என்னத்த பாக்குறது? அவ எந்த காலத்திலயும் மாற போறதில்ல. நீ தான் ஏமாந்துகிட்டே இருக்க போற. என்னங்க பண்றது? வீட்டு வேலை பாக்குற சர்வெண்டா இருந்தா கணக்கு முடிச்சு அனுப்பிடலாம். ஆனா அஞ்சலி அந்த வீட்டுக்கு விலக்கேத்த வந்த மருமக. நம்ம பொறுத்து தாங்க போய் ஆகணும். இப்ப நினைச்சா கூட ஒரே செகண்ட்ல அஞ்சலியோட திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அவ பண்ற விஷயத்தினால ஆத்திரப்பட்டப்போ நானே அவகிட்ட பல தடவை சவால் விட்டு எச்சரிச்சிருக்கேன். ஆனாலும் என் மாமாவை நினைக்கும் போதுதாங்க என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பெத்த ஒரே பொண்ணு வாழ்க்கை எழுந்துட்டு வந்து நிக்குதேன்னு அவர் வேதனைப்பட்டாருன்னு வைங்க, என்னால தாங்கிக்க முடியாது கௌதம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இல்ல, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நீ ஒரு ஆபத்தை அங்க விட்டுட்டு வந்திருக்க. அதான் நிஜம். அது மறுபடியும் உன்னை டார்ச்சர் பண்ணாம விடாது. மறுபடியும் அஞ்சலியால ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவீங்க? என்ன கொன்னுடுவீங்களா? என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல வாயை கழுவு போ. உனக்காக நான் வேற யாரையாவது வேணா கொல்லுவேன். ஆனா உன் மேல ஒரு கீறல் பட்டா கூட தாங்க மாட்டேன். தெரியும், என் கோபத்தை குறைக்க அப்பயா அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க. சரி விடு, எல்லாத்தையும் விடு.
திருப்பி அந்த அஞ்சலி ஏதாவது பண்ணட்டும், அப்ப வச்சுக்கிறேன். இப்போ அது நம்ம பிசினஸ் மேட்டருக்கு வருவோமா? நாளைக்கு சாயில் டெஸ்ட்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்ரூவல் வந்துரும். அப்படியா? ஆமா. அப்ரூவல் கிடைச்ச உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். உடனே சிட்டி முழுக்க நம்ம பிளாட்ஸ பத்தி விளம்பரம் பண்ண போறேன். அத பார்த்து மக்கள் இதை விட பக்காவான பிளான் வேற எதுவுமே கிடையாதுன்னு போட்டி போட்டு வீட்டை வாங்க வருவாங்க. ஆமாங்க, கேட்டுக்குள்ள வந்தா எல்லா வசதியும் இருக்கிற வீட்டை, அதுவும் ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்கும் போது யாராவது விட்டுருவாங்களா? போட்டி போட்டுட்டு கண்டிப்பா வாங்குவாங்க. உங்க பிசினஸ் சக்சஸ் ஆக போகுது. நீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க. சாதிக்க போறீங்களா? சாதிக்க போறோம். இது நம்ம பிசினஸ். இதுல உனக்கும் ஒரு பங்கு இருக்கு. நாளைக்கு நான் சாயில் டெஸ்ட் ஆபீஸ்க்கு போய் அப்ரூவல் வாங்கிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ஹாப்பி மொமெண்ட்டை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்றோம். இப்போதான் என் பழைய கௌதமே நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியா? ஆனா அதுக்கு காரணம் என் செல்ல பொண்டாட்டி தான். சாப்பிடு சாப்பிடு. ஏன்பா கார்த்திக், இப்பதான் போன உசிரி எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு தெரியுமா? உன்னை பத்தி எந்த விவரமும் தெரியாம நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரே கவலையா இருந்தது. அவனுங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. ஏன்பா, உன்னை கடத்தினானுங்களே அந்த படுப்பாவீங்க, உனக்கு சாப்பிடுறதுக்கு சோறாவது கொடுத்தாங்களாப்பா? கார்த்திக்கு கடத்தினதே நான் தானே தெரியாம அத்தை பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ இதுல ஏன் பேர் வெளியில வரல, என் சொத்தும் வெளியில போல. அப்பா. சாப்பிடுப்பா. வா அஞ்சலி, சாப்பிடுப்பா, வயிறு நிறைய சாப்பிடு. அத்தை, என்ன அதுக்குள்ள சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டீங்க? நானே என் கையால கார்த்திக்கு பரிமாறணும்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல. சாம்பார் எங்க இருக்கு? இந்தம்மா, இந்தம்மா. நல்லா சாப்பிடுங்க. போதும் அஞ்சலி. சாப்பிடுப்பா. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன கார்த்திக், சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த எஸ்எஸ்கேவை பத்தி தான். அண்ணனுக்கு சொத்து போய் சேரக்கூடாதுன்னு என்னை கடத்தி நானும் அண்ணனும் பகையாளியா மாறணும்னு என் மொபைல்ல இருந்து தப்பு தப்பா அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அந்த ராஸ்கலுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? நல்ல வேளை அண்ணனும் அண்ணியும் என்னை வந்து காப்பாத்தினாங்க. இல்லைன்னா அந்த எஸ்எஸ்கே நினைச்சதுதான் நடந்திருக்கும். நிலைமை இன்னும் மோசமாயிருக்கும். அந்த படுபாவி இவ்வளவு மோசமானவன் இருப்பான் நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானேன்னு மதிச்சா ரொம்ப தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாதுமா. இத பாரு கார்த்திக், அவனோட சுயரூபம் இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல, அதோட இனிமே அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு இல்லம்மா. கார்த்திக், அத்தை சொல்றதும் சரிதாங்க. நீங்க இப்ப திரும்பி வந்துட்டீங்க, எங்களுக்கு அதுவே போதும். கெட்டவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் மறந்துடுவோம். கெட்டவனை நினைக்கிறத நான் விட்டுருவேன். ஆனா கெட்டவன் நம்மள நினைக்கிறத விட்டுருவானா? நான் எஸ்எஸ்கே கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா அவன் நினைச்சதை ஜெயிச்சிட்டான்ல. அவன் ஆசைப்படி நான் சொத்து அண்ணனுக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சுல. ஆமாம்பா, எனக்கும் அதுதான் கவலையா இருக்கு. மா, நீங்க கவலையப்படாதீங்கம்மா. நான் சொத்தை அண்ணனுக்கு திரும்ப கொடுக்க தான் போறேன். சொத்தை ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு அண்ணனை நான் கூப்பிட்டேன். ஆனா அவர்தாம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்க சொத்து எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் பிசினஸ்ல ஜெயிச்சு முன்னுக்கு வரேன்னு அவர் உறுதியா சொல்லிட்டாருமா. அவர் பிசினஸ்ல ஜெயிச்சு வரட்டும், கண்டிப்பா வருவாருமா. ஆனா என்ன ஆனாலும் அவரோட சொத்து அவருக்கு போய் சேரணுமா. ஆமாம்பா. பழையபடி அண்ணனும் அண்ணியும் இதே வீட்டுல வாழதான் போறாங்க.
தினமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட. ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.